போனை கட் பண்ணுங்க. அவ துடிக்கிறத நான் கேட்கணும். என் குழந்தைக்கும் இந்த ஊருக்கும் மட்டும்தான் நான் ரஞ்சனி. ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. கனகா இங்க தானே இருப்பேன்னு சொன்னா. அவளை பார்த்தா அவ கட்டி விட்ட இந்த கயிறை பத்தி கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா அவளை காணுமே. துர்கா, கனக துர்கா கிட்ட சண்டை போட்டியா என்ன? ஏதோ ஆத்தா கிட்ட கோச்சிக்கிட்ட மாதிரி ஒதுங்கியே நிக்கிற. கனகா துர்கா கிட்ட நான் சத்தியம் பண்ணதை பத்தி தெரிஞ்ச மாதிரியே கேக்குறாளே. இல்ல கௌரி, பூஜைக்கான ஏற்பாட்டெல்லாம் நீயே செஞ்சுட்டு இருக்கியா? அதான். அந்த கௌரி பார்வைய பாத்தியா? நம்மளையே குறு குறுன்னு பாத்துட்டு இருக்கா. நம்மள ஒருவேளை அவ சந்தேகப்படுறாளா? ஆமாத்த, அவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு. என்னடி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கௌரி என்ன தனியா கூட்டிட்டு போய் பேசினா. ஏய் கௌரி, ஏதோ தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு என்னைய அப்படி உத்து பாத்துட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, துர்கா கையில ஒரு சிவப்பு கயிறு கட்டிருக்காளே, அத அவ கட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஏன் அப்படி கேக்குற? அந்த கயிறை எப்படியாவது அவுக்கணும்னு நீங்க எல்லாரும் ஏதோ கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பாக்குற மாதிரி தெரியுது. ஏய், என்ன சொல்ற நீ? துர்கா கையில சிகப்பு கயிறு கட்டியிருக்கான்னு தெரியும். அத கட்டணும் நாங்க ஏன் நினைக்கணும்? நீ எதுக்காக இப்படி கேக்குறன்னு எனக்கு புரியல. இல்ல வீணா பெரியம்மா, அந்த கயித்தை அவுக்கிறதுக்கு பாம்பாட்டி பொண்ணு முயற்சி பண்ணா. ஆனா பாம்பு கொத்தி அவ போனதுக்கு அப்புறம் நீங்க அவ பின்னாடியே போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்தீங்க. நவகிரக பூஜையில 9 கயிறை யாகத்துல போட்டாச்சுன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஒத்த கயிறை அவுத்து அக்னி குண்டத்துல போட சொல்லி நீங்களும் அகிலா அம்மாவும் துர்காவை கட்டாயப்படுத்தினீங்க. அக்டோபர் 2 பிற்பகல் 1:30 மணிக்கு விடுதலை 2 விடுமுறை தின சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.